சாயி ராமாயணம் அத்தியாயம் 39 கீதை ஸ்லோகத்திற்கு விசேஷ விளக்கமும் சமாதி கோயில் நிர்மாணம். மாயை ஒரு பிரம்மை என்று ஜனங்கள் சொல்கின்றனர். ஆனால் மாயை ஞானிகளையும் ஒவ்வொரு படியிலும் ஏமாற்றவல்ல சூனியக்காரி. மாறாக அடியார்களோ அவளை ஒவ்வொரு சொடக்குக்கும் நடனமாட வைக்கின்றனர். பண்டிதர்களை ஏமாந்து போகும் சந்தர்ப்பங்களிலும் எளிய பக்தர்கள் நிலக்குழியாது நிற்கின்றனர். ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் ஹரிபாதங்களில் மூழ்கியிருக்கின்றனர். பண்டிதர்களோ வித்யா கர்வத்தால் தோல்வியுறுகின்றனர். ஆகவே மாயையை கடப்பதற்கு சத்குருவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும். அவரிடம் அனன்யமாக சரணடைந்து விடும். உலக வாழ்வின் பயங்கள் உடனே மறைந்து போகும். மரணம் தவிர்க்க முடியாதது. அது வரும்போது வரட்டும். ஆனால் ஹரியின் நினைவை விட்டு விடாதீர். உடலின் இந்திரியங்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி செயல்படட்டும். மனம் மட்டும் ஹரிபாதங்களில் மூழ்கியிருக்கட்டும். குதிரைகளை தேரில் பூட்டியிருப்பது போலவே சரீரம் இந்திரியங்களால் பூட்டப்பட்டிருக்கிறது. திடமான லகான்களின் மூலம் புத்தியால் இந்த தேர் செலுத்தப்படுகிறது. மனம் சங்கற்ப விகற்பங்களால் நிறைந்து சுயேட்சியாக எங்கெங்கோ திரிகிறது. புத்தியே லகான்களை பிடித்திழுத்து மனத்தை அடக்குகிறது. தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும் போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? உலக விவகாரங்களை அமைதியான மனத்துடன் நடத்த வேண்டியதுதானே. தேகத்தின் நடத்தையை மேற்பார்வை செய்ய வேண்டியது புத்தி செய்ய வேண்டிய வேலைதான். மனம் இதற்கு பழகிவிட்டால் எல்லா முயற்சிகளும் விவகாரங்களும் நற்பலங்களை அளிக்கும். கேள்வி, தொடுவுணர்வு, பார்வை போன்ற விஷயங்களை இந்திரியங்கள் நாடும் போது வீணாக சக்தி இழப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு படியிலும் விழுந்து விடுவோமோ என்ற பயமும் ஏற்படுகிறது. ஐம்புலங்களால் தேடும் சுகங்கள் அனைத்தும் கடைசியில் சுகமின்மையில் கொண்டு போய் சேர்க்கின்றன. அஞ்ஞானம் பரம துக்கம். செவி இனிமையில் மயங்கும் மான் கடைசியில் தன் உயிரை இழக்கிறது. யானை தொடுவுணர்வு சுகத்தில் மயங்கி மாட்டிக்கொண்டு அங்குசத்தின் குத்தலை அனுபவிக்கிறது. ஒளியைக் கண்டு மயங்கும் விட்டில் பூச்சி நெருப்பில் எரிந்து போகிறது. நாக்கின் சுவைக்கு அடிமையாகும் மீன் உடனே உயிரை இழக்கிறது. வாசனையால் கவர்ந்திழுக்கப்படும் வண்டு தாமரையினுள்ளே மாட்டிக்கொள்கிறது. ஒவ்வொரு புலனுமே இவ்வாறு பயங்கரமான விளைவை உண்டாக்கும் போது ஐம்புலங்களும் ஒன்று சேர்ந்தால் எப்படிப்பட்ட பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கும்? மேற்கூறியவையோ மிருகங்களும் பட்சிகளும் நீர்வாழ் பிராணிகளுமே. இவற்றின் துக்க நிலையை திரும்ப திரும்ப பார்த்த பிறகும் விவேகமுள்ள மனிதன் ஐம்புலங்களின் பின்னால் ஓட வேண்டுமோ? ஐயகோ, இதுவன்றி வேறு எது அஞ்ஞானம்? அஞ்ஞானத்தையும் நாசம் செய்து புலனின்பங்களுக்கு கடுமுகம் காட்டினால் குழப்பமடைந்த மனம் மாயையிலிருந்து விடுபடும். ஜீவன் ஞான சொரூபத்தை நோக்கி திரும்பும். அளவிட முடியாத சுகம் கிடைக்கும். இதயத்தால் ஹரி குரு சிந்தனையை செய்யும். காதுகளால் அவருடைய சரித்திரத்தை கேளும். மனத்தால் இடைவிடாது அவருடைய உருவத்தை தியானம் செய்யும். நாக்கால் நாமஸ்மரணம் செய்யும். ஹரிகுருவின் கிராமத்திற்கு கால்களால் நடந்து செல்லும். அர்ச்சனை செய்யப்பட்ட மலர்களின் நறுமணத்தை மூக்கால் நுகர்ந்து பாரும். இரு கைகளையும் கூப்பி அவருடைய பாதங்களுக்கு வந்தனம் செய்யும். கண்களால் அவரை தரிசனம் செய்யும். இவ்விதமாக ஐம்புலங்களின் நாட்டங்களும் பிரீதியுடன் அவரை நோக்கி செலுத்தப்படும் போது பக்தர்களின் நிலை பெறும் பேறு பெறுகிறது. இது கடவுள் பக்தி இல்லையெனில் வேறு எது கடவுள் பக்தி? சாராம்சம் என்னவென்றால், அஞ்ஞானத்தை வேருடன் பிடுங்கி எறிந்துவிட்டால் எஞ்சி இருப்பது தன்னிறைவு பெற்ற ஞானமே. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ச்சுனனுக்கு இந்த சுலோகத்தின் மூலம் குறிப்பால் உணர்த்திய அறிவுரை இதுவே. பாபா அளித்த விசேஷ விளக்கம் இங்கு முடிகிறது. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.